உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மருத்துவ பட்டப்படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே 7ஆம் தேதி நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்த சுமார் 11 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதன் முடிவுகளை சிபிஎஸ்இ இன்று வெளியிட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவுகளை cbseresults.nic.in, cbseneet.nic.in என்ற இணையதளங்களில் அறிந்து கொள்ளலாம். நீட் தேர்வில் பஞ்சாபைச் சேர்ந்த நவ்தீப் சிங் என்பவர் 697 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்திருக்கிறார். முதல் 25 இடங்களில் ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலத்தவர்களின் பெயர்கள்தான் இடம்பெற்றுள்ள போதிலும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரும் அதில் இடம்பெறவில்லை. நீட் தேர்வில் 545 மதிப்பெண்கள் எடுத்துள்ள மாதவ்ராம் என்ற மாணவர் புதுச்சேரி அளவில் முதலிடம் பிடித்திருக்கிறார். மருத்துவ படிப்புகளுக்கான தகுதி தேர்வின் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இதில் 545 மதிப்பெண்கள் எடுத்து புதுச்சேரியில் உள்ள ஆதித்யா பள்ளி மாணவர் மாதவ்ராம் புதுச்சேரி அளவில் முதலிடம் பிடித்திருக்கிறார். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இவர் பள்ளியில் அளிக்கப்பட்ட சிறப்பு பயிற்சியின் காரணமாகவே இந்த தேர்ச்சியை பெற்றிருப்பதாக கூறினார். நீட்டில் 545 அவுட் ஆஃப் 720 வாங்கியிருக்கேன். அப்புறம் கேவிபி எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 121 வாங்கினேன். அப்புறம் ஜே அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ பேரண்ட்ஸ் ரொம்ப என்னை சப்போர்ட் பண்ணாங்க. ஹெல்ப் மீ இன் தி டிஃபிகல்ட் டைம்ஸ். அண்ட் டீச்சர்ஸும் டவுட்ஸ்லாம் எப்போ கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் த மெயின் ரீசன் வாஸ் எங்கள் ஸ்கூலில் இன்டெகிரேட்டட் கோச்சிங் தந்தாங்க. சிபிஎஸ்இ ப்ளஸ் அடிஷ்னல் போர்ஷன்ஸையும் நடத்துவாங்க. நீட் தேர்வில் வெற்றி பெறுவது மிகவும் எளிது என நீட் தேர்வு பயிற்சியாளர் தெய்வநீதி தெரிவித்திருக்கிறார். இதற்கு சிபிஎஸ்இ சமச்சீர் என பாகுபாடு பார்க்க தேவையில்லை என்றும், முறையான பயிற்சி இருந்தால் நீட் தேர்வில் எளிதாக வெற்றி பெறலாம் என்றும் தெய்வநீதி கூறியிருக்கிறார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்வது குறித்து தமிழக அரசோடு ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அந்த டேர்ம் ஆயிடுச்சு, இப்போ ரிலீஸ் பண்ணுங்கன்ற அந்த டிமாண்டுக்கு இத்தனை சட்ட ரீதியாக பார்த்த கேஸில் நாங்கள் சும்மா என்னோட நிலப்பாடுனால அது மாறுமா மாறாதான்றது விஷயம் இல்லைங்க. இது சட்ட நுணுக்கத்துடன் பொருந்திய விஷயம், ஹியூமன் ரைட்ஸ் விஷயம் எல்லாம் இதில் கலந்துருக்கு. அதனால் கவர்மெண்ட்ஸ் பேசிக்கிட்டே மாநில அரசானாலும் மத்திய அரசானாலும் பேசிக்கிட்டு தான் அதை பொசிஷன் எடுக்கணும். அது தனிப்பட்ட நபராக நான் சொல்ல முடியாது. தமிழகத்தின் திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் உட்பட 30 நகரங்கள் மத்திய அரசின் ஸ்மார்ட் நகர திட்டத்தை செயல்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நகரங்களில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கும் ஸ்மார்ட் நகர திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் ஏற்கனவே 2 கட்டங்களில் 60 நகரங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் ஸ்மார்ட் நகர திட்டம் செயல்படுத்தப்படும் 30 நகரங்கள் அடங்கிய 3வது பட்டியலை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு வெளியிட்டார். அதில் தமிழகத்திலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி, திருப்பூர் ஆகிய 4 நகரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவை தவிர புதுச்சேரி, திருவனந்தபுரம், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களும் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு நகருக்கும் திட்டங்களை செயல்படுத்த 5 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாயை மத்திய அரசு அளிக்கும். இதற்கிடையே ஸ்மார்ட் நகரங்கள் பட்டியலில் திருப்பூர் இடம்பெற்றிருப்பதற்கு திருப்பூர் மக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். கடந்த ஆண்டு இந்தியாவின் முக்கியமான நகரங்களை முன்னேற்றுவதற்காக ஸ்மார்ட் சிட்டி என்ற அறிவிப்பை செய்தார்கள். தற்பொழுது திருப்பூரையும் அந்த ஸ்மார்ட் சிட்டியில் சேர்த்திருக்கின்றார்கள். அதை பொறுத்தவரை நாங்கள் வரவேற்கின்றோம். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களின் பெயர்களை ஏன் குறிப்பிடவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வாக்காளர்களுக்கு பணம் அளித்தது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் செல்லூர் கே ராஜு, செங்கோட்டையன், விஜயபாஸ்கர், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டும் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வைரக்கண்ணன் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன், சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது.
அப்போது காவல்துறை தரப்பில் வழக்கு குறித்த ஆவணங்களை சிடியாக தாக்கல் செய்தனர். அப்போது நீதிபதிகள் முதல் தகவல் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்களில் ஒருவரின் பெயரும் இடம்பெறாதது ஏன் என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி அது தொடர்பாகவும் விசாரித்து வருகிறோம் என கூறினார். இதையடுத்து நீதிபதிகள் பணப்பட்டுவாடா தொடர்பான வருமான வரித்துறை அறிக்கையில் 3 பெயர்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினர். மேலும் ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுதாரரின் மனுவுக்கு பதிலளிக்க மாநகர காவல் ஆணையர், இந்திய தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் அதிகாரி, தொகுதி தேர்தல் அதிகாரி ஆகியோருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அந்த எஃப்ஐஆரில் உள்ள காலமான 5, 6, 7, 8 போன்ற 4 காலங்களுமே பிளாங்காக தான் இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு இவ்வாறு எஃப்ஐஆர் புகாரிலே குறிப்பிட்ட நபரை குறிப்பிட்டிருந்தும் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது எங்களை சந்தேகத்திற்கு எழுப்புகிறது. ஆகவே இந்த வழக்கை நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்றும், அப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் தமிழக அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் அவர்களையும் தேர்தல் கமிஷன் வழக்கறிஞர் அவர்களையும் 14/7/2017க்குள் தங்களுடைய எதிர்வுரையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இந்த வழக்கினை ஏற்றுக்கொண்டு மறு விசாரணைக்காக மீண்டும் 14/7/2017 என்று விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். டாஸ்மாக் தொடர்பான அரசின் கொள்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு இதுதான் உகந்த நேரம் என்றும் தெரிவித்திருக்கிறது. சென்னையை அடுத்துள்ள படூர் என்ற இடத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை கல்லூரிக்கு அருகே மாற்றி அமைக்க தடை விதிக்க கோரி இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ரவிச்சந்திரபாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டுதான் டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டுள்ளதாக டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. விதிகளுக்கு உட்பட்டு டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டாலும் அதற்கும் மேலாக மக்களின் மனநிலையை கருத்தில் கொள்ள வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார். மது கேடு என்ற ஸ்டிக்கரை பாட்டிலில் ஒட்டினால் மட்டும் போதாது என குறிப்பிட்ட நீதிபதி ரவிச்சந்திரபாபு டாஸ்மாக் தொடர்பான அரசின் கொள்கை முடிவுகளை மாற்ற வேண்டும் எனவும் கூறினார். வருமானம் ஈட்ட அரசுக்கு பல வழிகள் உள்ள நிலையில் மக்களின் வாழ்வை கெடுத்து வருமானம் ஈட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா எனவும் நீதிபதி அப்போது கேள்வி எழுப்பினார். மக்களின் நலனுக்காகத்தான் மதுக்கடைகளை அமைப்பதாக எந்த அரசும் கூற முடியாது என்றும் நீதிபதி ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இதையடுத்து மனுதாரர்கள் மீண்டும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் புதிதாக மனு கொடுக்க வேண்டும் என்றும், அதன் மீது 2 வாரங்களில் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்றும், அதுவரை தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என்றும் உத்தரவிட்டு நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பது குறித்து முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக ராதாபுரம் எம்எல்ஏ இன்பதுரை கூறியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரில் மகளிர் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என ராதாபுரம் எம்எல்ஏ இன்பதுரை சட்டப்பேரவையில் கோரிக்கையை முன்வைத்தார். இந்த கோரிக்கை தொடர்பான மனுவை உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகனிடம் வழங்கியிருப்பதாகவும், முதல்வரிடம் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்ததாகவும் இன்பதுரை கூறியிருக்கிறார். மேலும் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை திருநெல்வேலி மாவட்டம் முப்பந்தல் பகுதியில் தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாகவும் இன்பதுரை கூறினார். சமுதாயத்தின் தட்டில் இருக்கிற மகளிர் அடிப்படை கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை ஒரே இடத்தில் முழுக்க பெண்களுக்காகவே, பெண்கள் கல்விக்கெனவே ஒரு மகளிர் பல்கலைக்கழகத்தை மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் பெயரில் தமிழக அரசின் சார்பிலே அமைத்து தர வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே நான் கோரிக்கை விடுத்திருக்கிறேன். இத்துடன் நியூஸ் 7 தமிழில் இரவு 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள்.